அல்லேலூயா. அன்றைய நாம் மைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆவியானவருடைய கிருபை எங்களோடு இருந்து இதை ஆசீர்வதித்து தரும்படி நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தனை கிரியை செய்வீராக. அப்பா பிதாவே, உம்முடைய கிருபை எவ்வளோ பெரிது என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியின் மூலமாக எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்யும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தை செய்யக்கூடிய அளவில் கர்த்தர் செய்யும்படி செபிக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தர் உம்முடைய நாமத்தை இந்த நாளில் கூட எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் வழிநடத்துகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பினர்களே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சிக்கு நேராக நாங்கள் உங்களை அழைக்கிறோம். இந்த வேத வாசிப்பை நீங்கள் அற்பமாக நினையாதீர்கள். இதை நீங்கள் போட்டு கேளுங்கள். நீங்கள் இந்த ஆண்டிலே ஒரு முறை கேட்பீர்கள், ஆனால் ஒரு முறை வேதத்தை வாசித்து முடிப்பீர்கள். சுமார் 66 புத்தகங்கள் வாசித்து முடிப்பீர்கள். எத்தனை முறை கேட்கிறீர்களோ அத்தனை முறை நீங்கள் வாசித்து முடிக்கிற ஒரு பட்டியலில் வேதத்தை வாசித்து முடித்தேன் என்று சொல்லலாம். அதோடு மாத்திரமல்ல, நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது அநேக சத்தியங்களை அறிந்து கொள்கிறீர்கள். வாழ்க்கையிலே நாம் நடக்க வேண்டிய வழிகள் நமக்கு போதிக்கப்படும். ஆறுதல், தேறுதல், கவலையிலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நமக்கு அதில் சத்தியங்கள் இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, சில நேரங்கள் பலு அதிகமான நேரங்களிலே வேதத்தை உட்கார்ந்து வாசிக்க முடியாத நேரங்களிலே வேலை செய்யும் பொழுது கூட இதை போட்டு கவனித்து கொண்டே வேலை செய்யலாம். அதுவும் ஒரு பாக்கியம். பலவீனமாக இருக்கிறவர்கள் மத்தியில் இதை நாம் போட்டு கொடுக்கும் பொழுது அது அவர்களை கேட்டுக்கொண்டு அவருடைய சத்தம், இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே கிரியை செய்து மருந்தாக இது உபயோகப்படும். மரணப்படுக்கையில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலும் இதை நாம் போட்டு இதை கேட்க வைக்கும் பொழுது அவர்கள் அதை கேட்டு சமாதானத்தோடு இளைப்பார்கள். இப்படியாகவே இதனுடைய நன்மையை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் வாசிக்கிற காரியத்திலிருந்து ஒரு எதிரியானவன் எப்படி வந்து பிள்ளைகளை தாக்குகிறான், அதில் எப்படிப்பட்ட அற்புதம் நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஆகவே இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்றைக்கும் 1 சாமுவேலின் புத்தகம் 17, 18, 19 ஆகிய அதிகாரங்களை நாம் வாசிக்கப் போகிறோம். பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்ந்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசோக்காவுக்கும் நடுவே இருக்கிற ஏபேஸ் தாமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தியருக்கு விரோதமாக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தியர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேல், இஸ்ரவேல் இந்த பக்கத்திலும் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பாளையத்துக்கு பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தியரின் பாளையத்துக்கு புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரமும் 6 முழமும் 1 ஜானுவும். அவன் தலையின் மேல் வெண்கல இராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறைய 5000 சேக்கலான வெண்கலமாக இருக்கும். அவன் தன் கால்களில் வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்க நெசவுக்காரன் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தியன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனே, ஆனால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரர் எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தியன் தான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார். தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள எப்ராத்தியா மனுஷனிடத்தில் குமாரனாக இருந்தான். ஈசாவுக்கு 8 குமார்கள் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களில் மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனுமாய் மதிக்கப்பட்டான்.
ஈசானுடைய 3 மூத்த குமாரர் சவுலுடைய யுத்தத்திற்கு போயிருந்த அவனுடைய 3 குமாரில் மூத்தவனுக்கு எலியாப் என்றும் 2வது குமாரனுக்கு அபினதாப் என்றும் 3ஆம் குமாரனுக்கு சம்மா என்றும் பேர். தாவீது எல்லாருக்கும் இளையவன் மூத்தவர்களாக அந்த 3 பேரும் சவுலுடைய கூட போயிருந்தார்கள். தாவீது சவுலை விட்டு திரும்ப போய் பத்திலேயும் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த பெலிஸ்தீன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்திற்கு ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளையும் 1000 பேருக்கு அதிபதியான இடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாக இருக்கிறான் என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றார். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேல் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடி எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகளின் அணிவகுத்து நின்ற யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார். இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரசுகளை காக்கிறவன் வசமாக வைத்து வீட்டு வேலைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமாக இருக்கிறார்களா என்று கேட்டான். அவனுங்களோடு பேசி கொண்டிருக்கள். இதோ காத்து வரான கோலியாத் என்னும் பேரில் அந்த பெலிஸ்தன் தன் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று நீ சொன்ன வார்த்தைகளை சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் பொழுது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடிப்போவார். அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேல் நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் இவனோ? அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்ய நோக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேல் சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன்னடையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தியை நிற்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேனமில்லாத இந்த பெலிஸ்தீனியை மாத்திரம் என்றான். அதற்கு ஜனங்கள் அவனை கொல்கிறவனுக்கு என்னப்படி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார். அந்த மனுஷனுடைய அவன் பேசி கொண்டிருக்கிறது அவன் மூத்த சகோதரனாகி எலியாப் கேட்ட பொழுது அவன் தாவீதின் மேல் கோபம் உண்டு. நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க வல்லவா வந்த? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்று. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரமில்லை என்று சொல்லி அவனை விட்டு வேறொன்னிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்பலவே உத்தரவு சொன்னார். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனை யுத்தம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தருடைய எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றார். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விஜய் ஒரு சிங்கமும் ஒரு விஜய் ஒரு கரடியும் வந்தது. மந்தில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை பிடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த பொழுது நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொண்டேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தன் அவைகள் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள அவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றார். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கு கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தருடனே இருப்பாராக என்றான். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்து வைத்த மென்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்தான். உடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதில் அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாயம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை எடுத்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தனிடையிலே போனான். பெலிஸ்தன் நடந்து தாவீதண்டைக்கு கிட்ட வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, அவன் இளைஞன் தவிர்ந்திரவான் ரூபம் என சொந்த மேனுள்ளவனுமாக இருந்தபடியில் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளுடைய என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அவன் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான்.
அதற்கு தாவீது பெலிஸ்தீனுக்கு பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய தேவனுடைய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினால் இவனிடத்தில் வருகிறேன். இன்றைய தின கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்துக்கு பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேல் தேவன் ஒருவர் உண்டு, புலவத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனங்கள் கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று. அப்பொழுது அந்த பெலிஸ்தீன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டவர்கள், தாவீது சீக்கிரமாக அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தீனுக்கு எதிராக ஓடி தன் கையை அடைப்பாப்பையிலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்தார். கலட்டி பெலிஸ்தருடைய நெற்றியிலே படை எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதித்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தீனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொண்டு போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தீன் அண்டையில் ஓடிப்போய் அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொண்டு அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தாங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரை எழும்பி ஆர்ப்பரித்த பள்ளத்தாக்கு நிலை மட்டும் எக்ரோன் வாசல் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயிமின் வழியிலும் கர்த்தர் பட்டணங்களும் எக்ரோன் பட்டணங்களும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இஸ்ரவேல் பத்திர பெலிஸ்தரை முறுக்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவருடைய பாளையங்களை கொள்ளையிட்டார். தாவீது பெலிஸ்தருடைய தலையெடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களோடு தன் கூடாரத்தில் வைத்தான். தாவீது பெலிஸ்தரின் எதிராக புறப்பட்டு போகிறது சவுல் கண்ட பொழுது அவன் சேனாதிபதி அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். அதற்கு அப்னேர், ராஜாவை எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று. அப்பொழுது ராஜா, அந்த பிள்ளையான் யாருடைய மகன் என்று விசாரி என்ன. தாவீது பெலிஸ்தீனை கொண்டு திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு வந்து போய்விட்டான். பெலிஸ்தீனுடைய தலை அவன் கையில் இருந்தது. அப்பொழுது சவுல், வாலிபனை நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது, நான் பெத்லகேம் ஊரானாக இருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றான். அதிகாரம் 18. அவன் சவுலோடைய பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவுடைய ஒன்றாகி சேர்ந்திருந்தது. யோனத்தானும் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான். சவுல் அவன் தகப்பன் வீட்டாருக்கு திரும்பி போக விட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார். யோனத்தான் பொறுத்து கொண்டிருந்த சால்வையை கலட்டி அதையும் அவன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வெள்ளையும் தன் கட்சியும் எடுத்து தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது சவுல் தன்னை அனுப்பியிருக்கிற இடத்திற்கு மேல் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்தம் புருஷனின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரன் கண்களும் கூட பிரியமாக இருந்தான். தாவீது பெலிஸ்தீனை கொண்டு திரும்பி வந்த பின் ஜனங்கள் திரும்பி வரும் பொழுது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் பட்டணங்களிலிருந்து ஆடல் பாடலும் புறப்பட்டு மேளங்களோடும் கீதவாத்தியத்தோடு சந்தோஷமாக ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார். இந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்து அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கு 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முதிர்ந்து சவுல் தாவீது காய்முகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்குகிறது. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்கதரிசியாய் தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்து வருகிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். சவுலின் கையில் ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து ஒருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை உண்மையில் இருந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீடே இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்று சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படி அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்குவரத்துமாக இருந்தான். தாவீது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமான நடந்த கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார். அவன் மகா புத்திமான நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேலருக்கும் யூதா ஜனங்களுக்கும் ஆகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பு அவர் போக்குவரத்துமாக இருந்தார். என் கை அல்ல, பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரதி ஆகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகராக மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றார். அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மர்மனாகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலின் என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றார். சவுலும் குமாரத்தை மேரா தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்த பொழுது அவள் மேகாலா
பெலிஸ்தியனாகிய ஆதரியலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டார். சவுலும் குமாரத்தை மீகாள் தாவீதை நேசித்தால் அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அது அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. அவனுக்கு கண்ணியாக இருக்கும் பெலிஸ்தியனுக்கு அவன் மேல் விழவும் அவனை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுலினிடத்தில் தாவீதை நோக்கி, என்னுடைய 2ஆம் குமாரத்தியை இன்று எனக்கு மருமகனாவாய் என்றான். பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதோடு ரகசியமாக பேசி இதோ ராஜா உண்மையில் பிரியமாக இருக்க அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உண்மை நினைக்கிறார்கள். இப்பொழுது நீ ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தார். சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகனானால் லேசான காரியம், நான் எளியவனும் அற்பமாக எண்ணப்பட்டவனுமாக இருக்கிறேன் என்று தாவீது இன்னபடி சொன்னான். அன்று சவுலின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவித்தார். அப்பொழுது சவுல் ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தர் 100 நினைத்தவர்களின் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாக இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீது பெலிஸ்தரின் கையினால் விழப்பண்ணுவதே சவுளுடைய எண்ணமாக இருந்தது. சவுல் ஊழியக்காரர் தாவீதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்ன பொழுது ராஜாவுக்கு மருமகனாக தாவீதுக்கு பிரியமாக இருந்து அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரில் 200 பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோள்களை கொண்டு வந்து தன் ராஜாவுக்கு மருமகனாகும் படிக்க அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான். அப்பொழுது சவுல் தன் குமார்த்தி மீகாளை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமார்த்தி மீகாளும் அவனை நேசித்தான். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தன் உயிருடன் நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ருவாயிருந்தான். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரையும் பார்க்கலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. அதிகாரம் 19. தாவீதை கொண்டு போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானுடன் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மிக பிரியமாக இருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொண்டு போட வகை தேடுகிறார். இப்பொழுது நாளை காலமே நீ எச்சரிக்கையாக இருந்து மறைவான இடத்தில் ஒளித்து கொண்டிரும். நான் புறப்பட்டு வந்து நீ வெளியிருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்தில் நின்று உமக்காக என் தகப்பனுடைய பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுடைய தாவீதுக்கு நலமாய் பேசி ராஜாவுடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்திருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை. அவன் செய்கைக்கு உமக்கு மொத்த உபயோகமாக இருக்கிறது. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்து கொண்டு அந்த பெலிஸ்தனை கொண்டதினால் கர்த்தருக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டிடுறதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீர். இப்பொழுது முகாந்திரம் இல்லாமல் தாவீது சொல்கிறார், குற்றமில்லாத இரத்தத்தை விரோதிக்கிற நீ பாவம் செய்யலானேன் என்றான். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகள் அவனுக்கு தெரிவித்து அவனை சவுலனிலே கூட்டிக் கொண்டு போய்விட்டான். அப்படியே அவன் முன்பலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிட்டு. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களுக்கு மகா சங்காரத்தினாலே அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையில் பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டினாலே சுவரோடைய சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகின்றனால் அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரியிலே ஓடிப்போய் தன்னை தப்பித்து கொண்டான். தாவீது காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொண்டு போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியிலே உம்முடைய பிராணனை தப்பித்து கொள்ளையிட்டால் நாளைக்கு நீர் கொண்டு போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாக இறக்கிவிட்டால் அவன் தப்பி ஓடிப்போனான். மீகாள் ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டில் மேல் வைத்து அதன் தலைமாட்டில் ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டினால் மூடி வைத்தான். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின பொழுது அவர் வியாதியாக இருக்கிறார் என்றான். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொண்டு போடும்படிக்கு கட்டிலுடைய அவனை என்னிடத்திற்கு கொண்டு வாருங்கள் என்றான். சேவர் வந்த பொழுது இதோ சுரூபம் கட்டில் மேல் வெள்ளாட்டு தோல் அதன் தலைமாட்டிலும் கிடக்கத்தை கண்டார். அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை ஏய்த்து என் பகஞ்சனை தப்பவிட்டு அனுப்பினது என்ன என்று மீகாளிடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றார். தாவீது தப்பி ராமாவிலிருந்து சாமுவேலிடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்த எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தார். பின்பு அவனும் சாமுவேலுக்கு போய் நாயோதியிலே தங்கியிருந்தார்கள். தாவீதன் ராமாவுக்கு அடுத்து நாயோதியிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசன கூட்டத்தை சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலுடைய சேவகர்கள் தேவனுடைய ஆவி இறங்கினதால் அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள்.
சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அவன் வேறு தேவ சேவகரை அனுப்பினான், அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். 3ஆம் தரம் சவுல் சேவகரை அனுப்பினான், அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணற்றண்டிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதியில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிக்கு போனான். அவன் அங்கே மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே சேர்மட்டு தீர்க்கதரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கழட்டி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் சொல்லி அன்று பகல் முழுதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினால் சவுலும் தீர்க்கதரிசியில் ஒருவனோ என்பார்கள். ஆம், வாசிக்க வேண்டிய வேதப்பதி வாசி முடித்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வேதப்பதியை வாசிக்க கொடுத்த கிருபைக்காய் இதன் மூலமாக அநேகர் நன்மையோடு ஆசீர்வாதம் பெற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆம். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமை ஆவிகளை நசனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.